சொல்லுங்க. வர சொல்லிருங்க. அனுப்புங்க. மே கம் இன் சார்? வாங்க. நான் உட்காரலாமா? உட்காருங்க. தேங்க்யூ. ஹோம் டிபார்ட்மெண்ட்டை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். காலையில 8 மணிக்கு உங்களை தனியா சந்திச்சு பேசணும்னு சொன்ன வரதன் நீங்க தானா? ஆமா சார். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? களை எடுத்துட்டு இருக்கேன் சார். களை எடுக்கிறீங்களா? ஆமா சார். என்ன களை எடுக்கிறீங்க? விவசாய நிலத்துல வேண்டாத களையை நாம எடுக்கிற மாதிரி நல்லவங்க வாழ்ற பூமியில வேண்டாத வேலையை செய்யறவங்கள தண்டிக்கிற வேலையை நான் செஞ்சுட்டு இருக்கேன் சார். புரியல. எப்படி தண்டிக்கிறீங்க? நான் தண்டிக்கிற விதத்தை பத்தி அப்புறம் சொல்றேன் சார். முதல்ல பெரிய பெரிய குற்றம் செஞ்சுட்டு இருக்கிற பெரிய பெரிய பணக்காரங்களை போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஏன் அரெஸ்ட் பண்ணாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்குன்னு உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். என்ன உங்க பிரச்சனை? என்ன சார் அப்படி பாக்குறீங்க? உங்க பிரச்சனை என்ன? சில பேர் சமூகத்துல பெரிய அந்தஸ்துல இருந்துகிட்டு என்னென்ன கிரிமினல் வேலை செய்யறாங்கன்னு டீட்டெயில் ரிப்போர்ட்ஸ் இந்த ஃபைல்ல இருக்கு சார். அதுக்கு நீங்க இதுவரைக்கும் டியூட்டி பார்த்த எல்லா ஏரியாவிலையும் குற்றங்களை கணிசமா குறைச்சிருக்கீங்கன்னு உங்க மேல ரொம்ப நல்ல பேர் இருக்கு சார். அதனால என்ன? இப்ப நீங்க இந்த ஏரியாவுக்கு புதுசா சார்ஜ் எடுத்திருக்கீங்க. சோ வாட்? இந்த ஃபைல்ல இருக்கிற குற்றவாளிங்க மேல நடவடிக்கை எடுங்கன்னு நான் புதிய குற்ற ரிப்போர்ட்ஸை தர்றேன் சார். மிஸ்டர் வரதன், உங்களுக்கு எதுக்கு இது வேண்டாத வேலை? வேண்டாத வேலையா? இல்லையா பின்ன. இந்த ஃபைல்ல இருக்கிற குற்றவாளிகளால பாதிக்கப்பட்டவங்க யாராவது இருந்தா அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும். நான் சம்பந்தப்பட்டவங்க மேல ஆக்ஷன் எடுக்கலனா அப்ப வந்து கேளுங்க. அதை விட்டுட்டு நீங்க எதுக்கு நடுவுல ஏஜென்ட் மாதிரி செயல்படுறீங்க? அப்போ நான் கொடுக்கிற இந்த ஃபைல் மேல ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க? இந்த டாபிக்கே வேண்டாம், வேற ஏதாவது பேசுங்க. வேற ஏதாவதுன்னா? மிஸ்டர் வரதன், பாதிக்கப்பட்டவங்க வந்தா போலீஸ் வேலையை செய்யும். நீங்க போய் உங்க வேலையை பாருங்கன்னு சொல்றேன். இதுல இருக்கிற குற்றவாளிங்க நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. பாதிக்கப்பட்டவங்கள வேற மாதிரி பழி வாங்குவாங்க. அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம்னு சொல்றேன். அப்போ நான் பழைய மாதிரி மாற வேண்டியதுதானா? பழைய மாதிரினா? வெறும் வரதன் மறுபடியும் வார்ட்ரோப் வரதனா மாற வேண்டியதுதானான்னு கேட்டேன். வார்ட்ரோப் வரதனா? ஆமா சார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் குற்றங்களை செஞ்சுக்கிட்டு போலீஸ் கிட்ட சிக்காம எஸ்கேப் ஆன குற்றவாளிங்களை நானே நேரடியா தண்டிச்சுக்கிட்டு இருந்தேன்னு சொன்னேன்ல. ஆமா. நான் எப்படி வேண்டாத வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்கள தண்டிக்கிறீங்கன்னு கேட்டீங்கல்ல. ஆமா. அந்த கெட்டவங்களை நானே கொன்னுடுவேன் சார். கொன்னுடுவியா? ஆமா சார். நான் யாரை கொலை பண்ணணும்னு ஃபிக்ஸ் பண்றேனோ அவங்கள தரவா ஃபாலோ பண்ணுவேன் சார். அவங்க போற மால்லயோ தியேட்டர்லயோ ஹோட்டல்லையோ எங்க ஆளுங்க அவங்களுக்கு கிஃப்ட் கூப்பன் கொடுப்பாங்க. அந்த கிஃப்ட் கூப்பன்ல ஜெயிச்சதா சொல்லி ஒரு வார்ட்ரோப்பை அவங்க வீட்டுக்கே கிஃப்டா கொடுப்போம். அந்த வார்ட்ரோப்புக்குள்ள நான் இருப்பேன். வீட்டுல யாரும் இல்லாத நேரம் பார்த்து கொல்ல வேண்டியவங்களை கொன்னுட்டு அந்த வார்ட்ரோப்புக்குள்ள போய் லாக் பண்ணிப்பேன். கொஞ்ச நேரத்துல எங்க ஆட்கள் வந்து வார்ட்ரோப் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது இல்ல, அட்ரஸ் தப்பாயிடுச்சுன்னு சொல்லி வார்ட்ரோப்பை திரும்ப எடுத்துட்டு போயிருவாங்க. அப்படி நான் ரீசெண்டா பண்ணது சீட்டு கம்பெனியோட சீதாராமன் மர்டர். அவர் எப்படி செத்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தீராத வயிற்று வலியால சூசைட் பண்ணிக்கிட்டாருதா நான் கேஸ முடிச்சேன். அது ராங் சார். நான் தான் அவரை துப்பாக்கி முனையில மிரட்டி லெட்டர் எழுத வச்சு பாய்சன் குடிக்க வச்சேன். நிஜமாவா சொல்ற? ஆமா சார். சீட்டு கம்பெனி லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஐபி கொடுத்துட்டு தாய்லாந்துல போய் செட்டில் ஆகிற பிளான்ல இருந்தாரு. ஆயிரக்கணக்கான ஏழை மக்களுடைய வைத்தறிச்சல் வார்ட்ரோப் வீட்டுக்கு போச்சு. மேல அனுப்பிட்டேன். இந்த மாதிரி எத்தனை கொலை பண்ணிருக்க? 24 பேரை கொண்டு இருக்க. ரியலி? ஆமா சார். இதுவரைக்கும் பண்ண வேலையை இனிமே பண்ண வேண்டாம். கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்கேயாவது நார்த்துல போய் அநாத ஆசிரமம் வச்சு செட்டில் ஆயிரலான்னு முடிவு எடுத்திருக்க. அதான் தண்டிக்கப்பட வேண்டிய குற்றவாளிகளுடைய லிஸ்ட்டை உங்ககிட்ட கொடுத்தா நீங்க ஆக்ஷன் எடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட வந்தேன். ஆனா நீங்க என்னடான்னா என் கையாலேயே சட்டத்தை எடுக்க சொல்லி வற்புறுத்துறீங்க. 24 கொலை பண்ணிட்டு தைரியமா வந்து அதுவும் போலீஸ்காரன ஸ்டேஷன்லயே வந்து சந்திக்கிறியா? போடா. உட்காரு. முட்டி போட்டு உட்காரா. நீ எந்த ஏரியாவில் குடியிருக்க? சுப்ராயன் காலனி சார். என்ன சார், சுப்ராயன் காலனி ஸ்டேஷனுக்கு ஃபோன் போட்டு என் மேல ஏதாவது கேஸ் இருக்கான்னு கேட்க போறீங்களா சார்? ஆமா. ஏன்?
பயமா இருக்கா? தமிழ்நாடு முழுக்க எந்த ஸ்டேஷன்லயும் என் மேல எந்த கேஸும் கிடையாது. அந்த அளவுக்கு பிரில்லியண்டா நீ? அது உங்க மனைவி கிட்ட கேளுங்க, கரெக்டா சொல்லுவாங்க சார். என்னடா சொன்ன? உங்க மனைவிய நான் கிட்னாப் பண்ணிருக்கேன்னு சொல்றேன். என்னடா சொல்ற நீ? போன்ல உங்ககிட்ட ஹோம் டிபார்ட்மெண்ட்டை பத்தி பேசணும்னு சொன்னதே உங்க மனைவிய பத்தி தான். என்ன வேணும் உனக்கு? உங்களால சில வேலைகள் நடக்கணும். என்ன வேலை? எங்க போயிட்டா இவ? சாந்தி, என்னம்மா? நீ எந்திரின்னு சொல்றல்ல, வா. என்ன? ஏய், எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. ஏய். ஏய், பாத்து பாத்து. ஒரு நிமிஷம் இரு, நான் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன். ஓகே. ஏய், பாத்து. ஓகே. என்னண்ணே, பயந்துட்டியா? ஆமாம்மா. நான் என்ன சின்ன குழந்தையாண்ணே? 5 நிமிஷம் காணோம்னாலும் பயந்துடுற? ஆமா, மேல எங்க போயிட்டு வர? நீ வெளியில கதவை பூட்டிட்டு தானே போன? ஆமா. அப்படியும் காலிங் பெல் சத்தம் கேட்டுச்சு. யார் அடிச்சது? அத பாக்குறதுக்கு தான் மேல போனேன். மேல என்ன? இங்க நின்னு பார்க்க முடியாதுல்ல, அதான் மேல போய் மொட்டை மாடி சுவர் சந்து வழியா மேல பார்த்தேன். யாரோ பசங்க உண்டியல கையில வச்சு நின்னுட்டு இருந்தாங்க. கோயில் திருவிழாக்கு கலெக்ஷன் பண்ற பசங்களா இருந்திருக்கும். ஆமாமா, அவங்கதான். ம். தண்ணி எடு. பாத்து. நீ சாப்பிட்டு ரெடி ஆயிடுமா? ஏன்னா இன்னைக்கு அந்த ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட் வேணுகோபால் செக் பண்ணிடலான்னு சொன்னார்ல, அண்ணா, அங்க போணும். உனக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் மண்டைக்கு ஏறாதா? எனக்கு குணம் ஆகாதுண்ணா. நான் இனிமே வாழ்க்கை பூரா இப்படிதான்னா இருக்கணும். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, மாத்திடலாம். அண்ணா, என் முதுகெலும்பு உடைஞ்சதுக்கு டாக்டர் என்ன சொன்னாரு? ஆக்சிடென்ட்ல ஆனதா இருந்தா குணப்படுத்திடலான்னு சொன்னார்லம்மா. மெடிசின் மிஸ்டேக்னால ஆனது குணப்படுத்துறது கஷ்டம்னு சொன்னாரா இல்லையா? சொன்னாரு. அவரே தான் அடுத்த ட்ரையல் பண்றாருமா. ஸ்கேன் பண்ணலான்னு சொன்னார்ல. அதெல்லாம் சும்மா ஸ்கேன் சென்டர் பொழைக்க வைக்கிறதுக்கான பிளான். என்னன்னா, தங்கம் மாதிரி இருந்த தங்கச்சிக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதுவும் இந்த பாவி வாங்கிட்டு வந்த மெடிசன் தான் இப்படி பண்ணிடுச்சு. நீ என்னென்ன பண்ணுவ? டாக்டர் எழுதி கொடுத்த மெடிசன் நீ வாங்கிட்டு வந்த, அது என் உடம்புக்கு ஒத்துக்கல. யார் என்ன பண்ண முடியும்? யாருன்னு பாருண்ணா. இருமா, பாக்குறேன். யாரு? இங்க சாந்தின்னு. ஆமா, என் தங்கச்சி தான். நீங்க யாரு? அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா சாந்தி இப்ப யாரையும் பாக்குற நிலைமையில இல்ல. நான் பார்த்தே ஆகணும் சார். இல்லங்க, நீங்க பார்க்க முடியாது. அவங்க வந்து சாட்சி சொல்லலைன்னா எங்க கம்பெனி மேல இருக்கிற கேஸ வித்ட்ரா பண்ண முடியாதுன்னு எங்க லாயர் சொல்றாரு. கேஸா? ஆமா. என்ன கேஸ்? மெடிக்கல் கம்பெனி மேனேஜர் சாருபாலா வந்திருக்கேன்னு சாந்தி கிட்ட சொல்லுங்க. மெடிக்கல் கம்பெனி மேனேஜரா? ஆமா. அண்ணா, ஆ, அவங்கள உள்ள கூட்டிட்டு வாண்ணா. வாங்க. வாங்க மேடம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்.
நல்லா இருக்கேன். என்ன விஷயம் மேடம்? நாளைக்கு கேஸ் ஹியரிங்க்கு வருது. வக்கீல் ஒரு தடவை கடைசியா கேட்டுட்டு வர சொன்னாரு. என்னன்னு? வித்ரா வாங்குற மாதிரி சாட்சி சொல்ல முடியுமான்னு. முடியாதுன்னு சொல்லுங்க. சாந்தி, என்னாச்சு உன் காலுக்கு? ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்படியெல்லாம் ஆகாதே. அப்படிதான் மேடம் ஆயிருக்கு. ஒரு ஃப்ரெண்டோட பர்த்டேன்னு 4-5 பேர் ஹோட்டல்ல சாப்பிட்ருக்காங்க. மறுநாள்ல இருந்து தீராத வயிற்று வலி. ஹாஸ்பிட்டல் போறப்போ அட்மிட் பண்ண சொன்னாங்க. சில இன்ஜெக்ஷன் கொடுத்தாங்க. நான் தான் வாங்கிட்டு வந்தேன். அதுல ஏதோ ஒன்று அலர்ஜி ஆகி முதல்ல காலில் ஷாக் அடிச்ச மாதிரி ஆயிருக்கு. 2வது நாள்ல இருந்து இடுப்புக்கு கீழே உணர்வே இல்லை. முதுகெலும்பு டேமேஜ் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. என்னால நம்பவே முடியல. நீங்க நம்பினாலும் நம்பாம போனாலும் என் தங்கச்சியோட 2 காலும் செயலிழந்து போயிடுச்சு மேடம். இந்த நிலைமையில இந்த கேஸை ஏன் சாந்தி இழுத்தடிக்கிற? அப்படியெல்லாம் போகட்டும்னு விடுறதுக்கு மனசு இல்ல மேடம். என்ன சாந்தி கேஸ் அது? நான் வேணா சொல்லட்டுமா? பரவாயில்ல சொல்லுங்க மேடம். எங்க மெடிக்கல் கம்பெனில ஒரு மினரல் வாட்டர் யூனிட்டும் ரன் பண்றோம். ஓகே. அந்த சீல்டு மினரல் வாட்டர் பாட்டிலுக்குள்ள ஒரு 8 கால் பூச்சி செத்து மிதந்திருக்கு. ஓ மை காட். சூப்பர் மார்க்கெட் பர்ச்சேஸ்ல சாந்திக்கு அது கிடைச்சிருக்கு. கேஸ் போட்டாளா? ஆமா. உங்க எம்டி கோவப்பட்டாரா? கோவப்படல, நஷ்டம் எடுத்தாரேன்னு சொன்னாரு. வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இப்ப கேஸ் எந்த நிலைமையில நிக்குது? ஒர்க்கர்ஸ் யாரோ ஒருத்தர் பண்ண தப்பால 10,000 பேருக்கு வேலை போகணுமான்னு கேஸ் பெண்டிங்ல இருக்கு. நான் கேஸ வித்ரா பண்ணிக்கிறேன்னு நான் தான் சரியா கவனிக்காம தவறுதலா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன்னு சாட்சி சொன்னா 5 லட்சம் பணமும் ஒரு பங்களாவும் தரதா இவங்க எம்டி சொல்றாரு. நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். இதான் முடிவா சாந்தி? ஆமா. சாந்தி, ஹெல்த் கண்டிஷன் இந்த மாதிரி இருக்கும்போது மறுபடியும் ஒரு தடவை யோசிக்கலாம்லம்மா. என்ன நீ அந்த தண்ணியை யாராவது தெரியாம வாங்கி பால்ல கலந்து குழந்தைக்கு கொடுத்திருந்தா என்ன ஆயிருக்கும்? இல்ல அந்த தண்ணியை நான் குடிச்சிருந்தா செத்திருக்க மாட்டேனா? இப்படி எல்லாம் கேட்டா என்ன சொல்றது? மேடம், எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. இப்ப எதுக்கு நான் டைம் கேக்குறேன்? சாந்தி, பெரியவங்க சில விஷயங்கள் சொல்லும்போது ஒத்துக்கிட்டு போனோமா? அவங்க கொடுக்கிற பணத்தை வாங்கிட்டு கேஸ வித்ரா பண்ண சொல்றியா? பண்ணிட்டா என்ன தப்புன்ற? என்னடா இப்படி சொல்ற? நீ சொன்ன மாதிரி தவறுதலா அந்த தண்ணியை ஒரு குழந்தை குடிச்சிருந்து அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆயிருந்தா அந்த குடும்பம் அவங்க கொடுக்கிற நஷ்ட ஈட வாங்கியிருக்கும். அவ்வளோ ஏன், ஒருவேளை நீ அந்த தண்ணியை குடிச்சிட்டு இறந்து போயிருந்தா கூட நான் கூட அந்த நஷ்ட ஈட வாங்கியிருப்பேன். என்னடா இப்படி சொல்ற? உன் காலை குணப்படுத்துறதுக்கு 25 லட்சம் வரைக்கும் செலவாகும்னு ஹாஸ்பிட்டல்ல சொல்றாங்க. அவ்வளவு காசு நமக்கு யார் கொடுப்பாங்க? நான் பொழைக்கவே வேண்டாம், என்ன சாவடிச்சிரு. மேடம் சொல்லுங்க. உங்க சார் கிட்ட சொல்லுங்க, சாந்தி கிட்ட சொல்லி இந்த கேஸை வித்ட்ரா பண்ண வேண்டியது என்னோட பொறுப்புன்னு நான் சொன்னேன்னு சொல்லுங்க. தேங்க்யூ சார். ம். நான் சொல்றேன். ஒருவேளை மீட் பண்ணணும்னா வரீங்களா? கண்டிப்பா வரேன் மேடம். தேங்க்யூ சார். என்ன ஏசிபி சார் அப்படி பாக்குறீங்க? நான் எங்க இருக்கேன்? ஏன் இடத்துல இருக்கீங்க? இங்க எப்படி வந்தேன்னு பாக்குறீங்களா? நான் கிட்னாப் பண்ணி வச்சிருக்கிற உங்க மனைவிய நீங்க கண்ணால பார்த்தாதான் என் கூட பேசவே செய்வேன்னு நேத்து நீங்க தீர்மானமா சொன்னதும் நாம 2 பேரும் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே கிளம்பணுமே, ஞாபகம் இருக்கா? இருக்கு. ம். நீ உன் கார்ல போலான்னு என்ன நீ உன் கார்ல ஏற சொன்ன. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு ஞாபகம் இருக்கா? காரு எக்மோர் மியூசியம் பிரிட்ஜை தாண்டும் போது யாரோ ஒருத்தன் லிப்ட் கேட்டு கை காட்டினா. அப்புறம் எதுவுமே ஞாபகம் இருக்காது. ஏன்னா ஏறின ஏன் ஆளுதான்
மயக்க மருந்து கர்ச்சீப்ப உங்க முகத்துல வச்சு அழுத்திட்டானே, நீங்க அப்ப மயங்கின ஆளுதான் இப்பதான் எந்திரிக்கிறீங்க. என் மனைவி எங்க?